ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு சிறப்பான திரைப்படத்தை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோட ஒரிஜினல் வெர்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விடாமுயற்சி படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். விடாமுயற்சி பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ வாங்க படத்துக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சிவப்பு கலர் காரை பார்த்திங்கன்னா ஒரு கேன்யானுக்குள்ளே போகுது. கேன்யான்ன்றது பார்த்திங்கன்னா இந்த லாஸ் வேகஸ்லேருந்து கலிஃபோர்னியா போகிற ரூட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேன்யான் மாதிரி இருக்கும். அந்த ரூட்டுக்குள்ளே அந்த கார் போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினும் அந்த காருக்குள்ளே உட்காந்து போயிட்டே இருக்காங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டாங்க. நம்ம ஆள் நல்லா ஓடிக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஏதாவது ட்ரிங்க்ஸ் இருக்குமான்னு எடுத்து பார்க்குறாரு. பட் எல்லாமே எம்டியாக இருக்குது. டக்குன்னு சரி பின்னாடி எதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு திரும்புகிற நேரத்தில் சைட்லேருந்து இன்னொரு கார் வந்துடுது. அதை இவர் டக்குன்னு பார்த்து பயந்து அப்படியே ஒரு கட்டை அடித்து அதுலேருந்து வண்டி எடுத்துடுறாரு. பட் அவனும் திட்டுறான், நம்ம ஆளும் பயந்துடா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போகிறாரு. உடனே அவங்க ஒய்ஃபும், தம்பி நீ ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டிகிட்ருக்க, வண்டியை நிறுத்தி பிரேக் எடுக்கிற டைம் ஆகிடுச்சு அப்படின்னுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஃபியூல் ஸ்டேஷனில் வண்டி நிறுத்தி வண்டிக்கு ஃபியூலையும் போட்டுட்டு வண்டி ஆயில் டாப் அப் பண்ணிட்டுறாரு. அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அதே இடத்துல இந்த இடிக்கிற மாதிரி நம்ம ஆள் போனார்ல, அந்த காரும் இங்கே ஃபியூல் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே கார் செம்மையாக இருக்குடா, காரில் எல்லாமே இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டு அங்கே விட்டுருந்தான் எனக்கு சங்கூதிர்படா அப்படின்னு சொல்லி கத்துன உடனே நம்ம ஆள் இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனைலாம் வேணாம், நான் ரொம்ப சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாம கரெக்டாக அவங்க ஒய்ஃப் வர என்னாச்சு ஏதாச்சுங்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படிறாங்க. ஸோ அங்கேருந்து இவங்க 2 பேரும் டக்குன்னு எடுத்துறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் போல இருக்குது. ஸோ பயப்படுறாரு, எதுவும் பிரச்சனைலாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அங்கேருந்து வேகமாக போயிட்டுருக்காங்க. வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர் என்ன ஆகுது, வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் எரியுது. டேஷ்போர்டில் எரிஞ்சு வண்டி நடு ரோட்டில் அப்படியே நின்றுது. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பேனட்டை திறந்து உள்ளே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்ருக்காங்க. பட் எதுவும் தெரியல, என்ன நடக்குது அப்படின்னு புரிய மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ண அதே கார் இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. கரெக்டாக கொஞ்சம் தூரம் போயிட்டு யூட்டர்ன் போட்டு நிற்குது. ஹீரோவை கூப்பிட்டு பாருங்களேன் அவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னா, ஐயோ இவன் நிற்கிறான், இவன் ஏதோ பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அதே டைமில் டக்குன்னு பின்னாடி ஒரு ட்ரெய்லர் ட்ரக் வருது. அந்த ட்ரெய்லருக்கு கை காட்டி அந்த வண்டியை நிறுத்துறாங்க. இதை பார்த்த உடனே அந்த காரும் போயிடுது. ட்ரெய்லர் ட்ரக்கை பார்த்து ஃபஸ்ட்டு வண்டியை நம்ம ஓரம் கட்டிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை நவுத்தி ஓரம் கட்டிடுறாங்க. ஓரம் கட்டிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறாங்க. எனக்கு வண்டி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுது அதான் வண்டி ஆஃப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் டிரைவர் சொல்கிறாரு. அப்படியா சரி உங்கள்கிட்ட ரேடியோ ஸ்டேஷனுக்கு மாதிரி நம்ம டோ வெஹிக்கிளை கூப்பிடலாம் அப்படின்னும் போது, இல்லை என்னோட ரேடியோ ஸ்டேஷன் ஒர்க் ஆகலை, இன்னும் 60 மைல் போய் தான் அதை ரெடி பண்ணோம் அப்படின்றாரு. நான் 5 மைலில் வேணால் ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கும், அங்கே வேணால் நீங்கள் போய்ட்டு கால் பண்ணிவிட்டு டோ வெஹிக்கிளை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோ இல்லை இந்த கார் ரொம்ப புது கார், நான் காரை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க வேலையை விட்டுட்டு புது வேலையை தேடி சாண்டியாகோவுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையாக இருக்கும். இந்த ட்ரக்டர் சூடாகிடுச்சு அப்படின்னு சொன்னார்ல, அது மேட்டர் ஹீரோ பிடிச்சிக்கிறாரு. உடனே ஹீரோயின் கிட்ட நம்ம வேணால் இந்த வண்டியை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போமே, வண்டி கூலான உடனே வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. பட் ஹீரோயின் இல்லை, இங்கே ரொம்ப வெயில் அடிக்குது வேறு, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னே தெரியல, நீ இங்கேயே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாமே அப்படின்னு சொன்னாலும் இல்லை வேண்டாம், நான் ட்ரக் டிரைவர் கூட போயிட்டு கால் பண்ணி டோ வெஹிக்கிளை கூப்பிட்றேன், உனக்கு ஒரு பீரோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பாக நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஸோ ட்ரக்கில் கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 1/2 hour ஒரு 1 hour கிட்ட இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்கி அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இன்ஜின் பேயில் 2-4-5 ஒயர் தனியாக தொங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற டக்குன்னு தரையில் பட்டு அந்த இன்ஜின் ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணுறாரு. கனெக்ட் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட்டுக்குன்னு வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரக் டிரைவர் சொன்ன அந்த டெலிஃபோன் பூத், அதாவது பார்த்திங்கன்னா அது ஒரு டைனர் மாதிரி நடுவில் இருக்கிற ஒரு டைனர், அந்த டைனருக்கு போகிறாங்க. டைனரில் போயிட்டு இவர் இந்த மாதிரி என் ஒய்ஃப் இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அங்கே வேலை செய்கிற பையனும் இங்கே யாரும் வரலையே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவங்க அங்கே அடையாளங்கள்லாம் சொல்கிறாரு. அப்பயும் அந்த டைனரில் வேலை செய்கிறவன் அங்கே இருக்கவங்க எல்லார்ட்டையும் அந்த மாதிரி அங்கே அடையாளம்லாம் சொல்லி இந்த மாதிரி யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை யாருமே அந்த மாதிரி பார்க்கல அப்படின்றாங்க. அப்புறமேட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறார், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போய்ட்டு சரி ஒரு வேளை என் ஒய்ஃப் வந்தால் இங்கேயே இருக்க சொல்லுங்கள், அடுத்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு 20 மைல் தாண்டி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டுருக்காரு. ஊருக்கு போயிட்டுருக்க வழியில் இவர் ஒய்ஃப் ஏறி போனால் அந்த ட்ரக்கை பார்க்குறாரு. இவர் ட்ரக்கை பார்த்த உடனே இவரும் அந்த வண்டியை ட்ரக்கை ஃபாலோ பண்ணி போகிறாரு. வண்டியை நிறுத்த சொல்கிறான், இவன் நிறுத்த மாட்டான். ஏன்னா இவன் எங்கே இவனை அடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு ட்ரக் டிரைவர் பயந்து வண்டி நிறுத்தாமல் போகிறான். டக்குன்னு எதிர்க்க ஒரு வண்டி ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம திருப்பி ஒரு வண்டியை எடுத்துடுறாரு.
எடுத்துகிட்டு அப்படியே போய்ட்டு அந்த ட்ரக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தி அந்த ட்ரக்கில் இறங்கி இவங்க 2 பேர் சண்டை போடுற மாதிரி போகிறாங்க. என் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு கேட்குறான். என் பொண்டாட்டி ஐயோ என்ன சொல்கிறேன், யாரியா நீ அப்படின்றான். யாரியா என் ஒய்ஃப், என் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, என் ஒய்ஃப் கூட ஏறி உங்க கூட வந்தாங்களா அங்கே பக்கத்தில் டெலிஃபோன் பேசுறதுக்கு அப்படின்னும் போது, சார் நான் உங்களை பார்த்ததே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் டிரைவர் சொல்கிறான். நம்பார் அவள் தான் மிரண்டுறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அப்படியே வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கும்போது டக்குனு அதே டைமில் வந்து ஒரு எதிர்க்க ஒரு போலீஸ்கார் வருது. அந்த போலீஸ்கார்கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்குறான். இந்த மாதிரி என் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அப்போ வந்து இந்த ட்ரக் டிரைவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான். என் ஒய்ஃப் இவங்க கூட தான் ஏறி வந்து ஒரு பக்கத்தில் இருக்க அந்த டைனருக்கு போய் டெலிஃபோன் பண்ணுறதுக்காக போனான். பட் இப்போ கேட்டால் வந்து என் ஒய்ஃப் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து போலீஸ்கார் என்னடா அப்படின்னு கேட்கும்போது ட்ரக் டிரைவர், சார் நான் இவனை பார்த்ததே கிடையாது, சரி இருந்தாலும் என்ன பேசுகிறான்னு எனக்கு புரியல அப்படின்றாப்புல. அவள் தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. நம்மளுக்கு காண்டை ஏறான். இல்லை இவங்க கூட அப்படியே கத்த ஆரம்பிச்சிடான். சார் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்கார் வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரக்குக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறாரு. ட்ரக்கு பின்னாடிலாம் பார்க்குறாரு. எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் எல்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ட்ரக்கு டிரைவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கின்னு அவனை போக சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி குடுகுடுன்னு ஓடி போய்ட்டு அந்த ட்ரக்கு கேபினுக்குள்ளெல்லாம் இவனும் ஏறி பார்க்குறான். பார்த்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்று போலீஸ்காரன், சார் டென்ஷன் ஆகாதீங்க, நான் ட்ரக்கு டிரைவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ எனக்கு இப்போ அடுத்து அவர் எங்கே தேடணுன்னு கூட எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்று என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு என் டெப்யூட்டியை பார்த்து இப்போ உங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட், உங்கள் ஒய்ஃப் மிஸ்ஸிங் கேஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதனால் நம்ம ஆளும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ஆள் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோ கொடுத்து இதுதான் என் ஒய்ஃபை மிஸ்ஸிங் அப்படின்ற போது நம்மளோட டெப்யூட்டியும் வந்து சரி ஓகே கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், அன்லெஸ் அன்டில் வந்து இது கடத்தல் கேஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து FBI வந்து இன்வால்வ் ஆகுங்க, அது வரைக்கும் வந்து யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பெல்லாஸ் டைனர்லேயே போய்ட்டு வெயிட் பண்ணுங்கள், உங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து இது பண்ணுங்கள், வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னாங்க. திருப்பி நம்ம அந்த டைனரில் போய்ட்டு அந்த வேலை செய்கிறவன்ட்ட கேட்குறாண்டி, என் ஒய்ஃப் வந்தேன் நான் தெரில, வந்திருக்கலாம், தெரியல, பார்க்கல அப்படின்னு நக்கலாகவே பதில் சொல்கிறான். நம்மளுக்கு செம்ம காண்டாயிரம். அங்கே இருக்கிறவங்க ஒருத்தனும் ஒருவேளை நீங்கள் இந்த லேடிஸ் பாத்ரூம் செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆள் போய் செக் பண்ணால் அங்கே ஒருத்தி வாந்தி எடுத்துனப்போ நம்ம ஆள் டென்ஷன் ஆகிட்டு கரெக்டாக வெளியே போகலான்னு நினைக்கும் போது இந்த ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கான்ல அவன் வந்து இந்த மெனுவெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். அதாவது யூஸ்வலாக வந்து அந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மெனு எழுதும் போது அவங்க பேரும் மேலே எழுதுவாங்க. டக்குன்னு அந்த பேப்பரை பிடிங்கி என் ஒய்ஃப் வந்து அவங்க பேர் எழுதியிருப்பில் கூடணும் போது இந்த வேலை செய்கிறவங்க கன் எடுத்து காட்டுறான். அந்த ஊரில் கன் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம்ல கன் எடுத்து காட்டுறான். நம்ம ஆள் பதறிட்டு வெளியே போயிடுறான். ஓடி போயிட்டு அங்கே டெலிஃபோன்லேருந்து கால் பண்ணி ஷெரீஃபுக்கிட்ட பேசணும், டெப்யூட்டிகிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அங்கே வந்து ஒருத்தன் கார் துடைச்சுனுக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், உங்கள் ஒய்ஃப் தேடினுக்கிற நீ அப்படின்னும் போது ஆமாம்மா என்ன, இந்த பையன் வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி ஆனால் பையன் போல இருக்குது. ஒரு மாதிரி இழுத்து எல்லாத்தையும் சொல்கிறான். யார் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தாலே, ட்ரெயிலரில் வந்தாலே, டெலிஃபோன் பேச வந்தா அவளா அப்படிங்கிறவன் ஆமாம் வந்து அவள் இன்னொரு ட்ரக்கில் ஏறி போயிட்டா அப்படின்றான். எந்த ட்ரக்கை எப்படிக்கா போனான் அப்படின்லாம் கேட்குறான். அவன் வந்து இப்படிக்கா போனான்னு சொல்கிறான். டக்குன்னு அந்த உள்ளே வேலை செய்கிறவன் வந்து வெளியே எட்டி பார்த்தோன்னே இந்த காரை கழுவுறவன் வந்து பதறிட்டு, ஐயோ எனக்கு தெரியாது, நீ என் கூட வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் தான் எனக்கு என் ஒய்ஃப் கிடைப்பா அப்படின்னும் போது அவன் சொல்லுவான், உனக்கு தெரியலையா போலீஸும் இதில் இன்வால்வ் தான் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து பதறிட்டு அங்கேருந்து கார் எடுத்து செம்ம ஸ்பீடாக வந்து எங்கேயோ போயிட்டுருக்கான். அந்த டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கும்போது அந்த ஷெரீஃபுக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் அந்த கால் வந்து சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கட் ஆகிட்டு போயிட்டு ஒரு க்ளோஸ்டு ரோடு ஜங்ஷனில் போயிட்டு நிற்கிறான். நின்னவுடனே சரி யூட்டன் போட்டால் அந்த முதல்ல அந்த கார் பிரச்சனை பண்ணாதம்மா அவன் வந்து AK-47 எடுத்து வெளியே நின்று அவனை வெளிவாடா அப்படின்றான். நம்பால் பயந்து ரிவர்ஸ் எடுத்து அந்த க்ளோஸ்டு ரோடுக்குள்ளேயே அடிச்சு செம்ம ஸ்பீடில் போகிறாங்க. 2 பேர் இவனும் தொத்திக்கிட்டே போகிறான், செம்ம ஸ்பீடாக தொத்திக்கிட்டே போகிறான். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த நம்பால் பார்த்திங்கன்னா அந்த மலையோட உச்சியில் போய் நிற்கிறான். அந்த பின்னாடியும் தொத்தினே வரான். பார்த்தவொடனே நம்பால் பயந்து என்ன பண்ணுறான், காரை வந்து அந்த மலையில் கிளிஃப்லேருந்தே வந்து இறக்கி போய்ட்டு அங்கே ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கோம். அந்த ரிவரில் வந்து காரை விட்டுறான். டக்குன்னு இந்த பின்னாடி ஒருத்தன் தொத்தின்னு வந்தான்ல அவன் வந்து யாருக்கோ வந்து அவன் தப்பிச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான் இதை சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஹீரோவோட கார் பார்த்திங்கன்னா அப்படியே ஆற்றுல அடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இந்த தொத்தின்னு வந்தோன்னா கன்று எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிடுவோம். ஹீரோ பின்னாடியே ஓடியாந்துருப்போம். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வெளியே வரலான்னும் போது அந்த தொத்தின்னு வந்தவன் கன்னில் சொல்கிறான். உடனே நம்மளால் தண்ணிக்குள்ளே ஏறி வச்சு எப்படியே தப்பிச்சு போகலான்னு பார்ப்பான். ஆனால் தொத்தின்னு வந்தவன் வந்து விட மாட்டான். 2-3 தடவை சுட்டு பார்ப்பான். ஆனால் வந்து நம்ம ஹீரோ எப்படியே தப்பிச்சு அங்கேருந்து போயிடுவார். கரெக்டாக அதே டைமில் ஒரு பெரிய ட்ரக் ஒன்று உள்ளே வருது. அந்த ட்ரக்லேருந்து ஒரு கிழமை இறங்கி வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவன் தப்பிச்சிட்டான் ரிவரில் குதிச்சு அப்படின்னு ஒன்று சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் என்ன பண்ணுவாங்க, தண்ணியிலேருந்து டோ பண்ணி மேலே ஏற்றுவாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கான். டக்குன்னு ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு திரும்பி பார்ப்பான். அவனும் வந்து டமால்னு அடிச்சு
நம்ம ஆள் வந்து மயக்க போட வச்சுருவான். அப்புறம் ஏந்து பார்த்தா நம்ம ஆள் வந்து ஒரு காரோட ட்ரங்க்கில் இருப்பான். இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார் ஒருத்தன் தொடச்சிருந்தான்ல, இந்த மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு பையன், அவன் தான் வந்து நம்ம ஆள் எழுப்பான். அப்புறம் டக்குன்னு வாய்ஸை மாற்றி அவன் தெளிவாக தான் இருப்பான் பொழுது. உன் பொண்டாட்டியும் உன் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிட்டா அதே அமௌண்ட்டு எங்களுக்கு வரணும் அப்படின்னா, இவன் ஃபஸ்ட்டு இல்லை அப்படி இப்படின்னுவான். இந்த தொத்தின்னு வந்த கன்று எடுத்துன்னு வந்து நெஞ்சுக்கிட்ட வச்ச உடனே இல்லை $90,000 இருக்குது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா, சரி வெளியே ட்ரங்க்கு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ட்ரங்க்கு விட்டு வெளியே வந்தால் அங்கே நம்ம ட்ரக்கு டிரைவர் இருப்பாங்க. ட்ரக்கு டிரைவர் மவனை உன் முன்னாடி வேணுன்னா மொத்த அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துட்றேன், உனக்கு 50 நிமிஷம் டைம், அது வரைக்கும் பேர் பேங்கு போகிற எக்ஸ்பிரஸ் அமௌண்ட் எடுக்கிற கேஷாக எடுத்துன்னு வந்து அந்த $90,000 எங்ககிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கோட்டை கொடுத்துட்டு டக்குன்னு ஓடு அப்படின்னுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து எவ்வளோ கெஞ்சி பேப்பர் ரெடி எல்லாம் வேணாண்டா, அமௌண்ட்டு கொடுத்துறேன்டா, என் பொண்டாட்டி விட்டுருங்கடா அப்படின்மா. இவன் வந்து 49 நிமிஷம் தான் இருக்குது, டக்குன்னு போ அப்படின்னுறானுங்க. எப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த பேங்க்குள்ளே போயிட்டு அவரோட கிரெடிட் கார்டு, அவருடைய ஐடென்டிட்டி கார்டு எல்லாத்தையும் கொடுத்து பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டு மொத்தத்தையும் வந்து எக்ஸ்பிரஸ் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுறாங்க கேஷாக மாற்றுறதுக்கு. நம்ம பேங்க் மேனேஜர் சார் எல்லாம் ஓகேவா, ஒரு மாதிரி இருக்கீங்களே, என்ன ஆச்சு, ரத்தம் கரையெல்லாம் இருக்குது அப்படின்றாரு. எல்லாம் ஓகே, எல்லாம் கொஞ்சம் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பேங்க் மேனேஜர் எதோ எழுதிக்கும் போது நம்ம ஆள் வந்து அதை சொல்ல வருவார் என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்னொருத்தவங்க வந்து ஏதோ கேட்க வருவான். அவன் பக்கத்துலேயே உட்காந்துருவான் பாருங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டார், எதுவும் அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுருவான். நம்ம பேங்க் மேனேஜர் வந்து அப்படியே ஏந்து போயிட்டு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பேசுவார். நம்ம ஹீரோ ஏந்து போயிட்டு பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அடிக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து ரெடி ஆகுறாரு. ஆனால் வந்து எதுவும் வந்து கரெக்டாக செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு ப்ளேஸ்லேயே வந்து உட்காந்துறாரு. கரெக்டாக அந்த ப்ளேஸில் வந்து உட்காந்துக்கும் போது அங்கே ஒரு சின்ன ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. அதே மாதிரி அங்கே ஒரு ஸ்டிக்கர்லாம் அதையும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே பக்கத்தில் ஒரு டெலிஃபோன் அடித்து எடுத்தவுடனே பக்கத்தில் ஒரு கார் வரும், அந்த காரில் ஏறி வந்துடு அப்படின்றாங்க. இவனும் நடப்பானமா எங்கேயோ போயிடுவான். கடைசியில் அந்த வந்து ஃபஸ்ட்டு தொத்தின்னு வந்தான்ல, அவன் வந்து இவனை காரில் ஏற்றுறதுக்கு முதல்ல காசை வாங்குவான். காசை வாங்கிட்டு அப்புறம் நம்ம ஹீரோவை கையை கட்டிட்டு தூக்கி காருக்குள்ளே போட்டுன்னு அப்படியே போவான். போயின்னு கலாய்ச்சினே போவான். உனக்குலாம் எதுக்கடா இந்த வீண் வேலை, நானும் பாரு நீ குத்த காசை வச்சே நான் வந்து நீ வச்சிருக்க கார் மாதிரி நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போவான். நம்ம ஆள் வந்து அந்த கத்தி எடுத்து எப்படியோ வந்து கையை கட்டி அவன் கழுத்துலேயே வந்து இறக்கிட்டு அப்படியே அவனை அடின்னு அடிச்சு அப்புறம் வந்து இவனை பக்கத்தில் உட்கார வச்சு அவன் கழுத்தை வந்து காரோட ஹெட்ரெஸ்ட்டோடவே வந்து செலட்டை போட்டு இது பண்ணிவிட்டு டைட்டாக போட்டுருவாரு. அப்புறம் செம்ம டேடி அடிப்பார். அடிச்சுட்டு கேடா கூடமாக ஓட்டிகிட்டே போகும்போது அடிச்சுட்டே இருப்பான், எங்கே இருக்கேன் என் ஒய்ஃப்னு அப்படியே கேட்டினே போவார். போய் நம்ம டக்குனா அந்த ஷெரீஃபும் வந்துடுவான். ஷெரீஃப் வந்து என்னடா இது ஏடா குழம்புன்னு சொல்லிட்டு தொத்திட்டே வரும்போது நம்ம ஆள் வந்து கரெக்டாக ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்ற மேட்டரை தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து அந்த ஷெரீஃபும் வருவானே, இவன் காரை நிறுத்திட்டு கார் விட்டு இறங்கும்போது கன்னோட இறங்குவானா. இறங்குனோடனே கன்னு கீழே போடணும்னா இவன் குத்துக்கு போடே நான் தான் அப்படின்னு சொல்லுவான். சரிடா இன்னும் யார் நீ ரோட்டில் படுன்னுவான். இவன் வந்து உள்ளே இருக்கவன் பார்த்தீங்கன்னா நைஸாக அப்படியே வந்து காலில் ஒரு சின்ன ஒரு கன்று வச்சுருப்பான். அதை எடுத்து வந்து போலீஸ்காரனை சுட்டுறவொடனே நம்ம ஹீரோ வந்து எகிரி குச்சி அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பள்ளத்துக்குள்ளே போய்ட்டு அந்த கன்று தேடுறதாக போவான். இந்த தொத்தி வந்தால அவன் வந்து திருப்பி நம்ம ஹீரோ சுடலான்னு அப்படின்னு வரும்போது அந்த ஏற்கனவே சுடுபட்ட போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, இவனை பின்னாடிலேருந்து சுட்டுறாரு. டக்குன்னு மேலே வந்துட்டு போலீஸ்கார்கிட்ட இருந்த வாக்கிட்டாக்கே எடுத்து இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் டவுனு, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துன்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ட்ரக்கு பிளேஸ் ஒன்று சொல்லியிருப்பான், அந்த இடத்துக்கே போயிடுறாரு. அந்த இடத்துல எப்படியோ வந்து நம்ம ஆள் வந்து அந்த ட்ரக் டிரைவரை கண்டுபிடிச்சிடறான். ட்ரக் டிரைவரை கண்டுபிடிச்சிட்டு அவன் வந்து ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஆள் வந்து இன்னத்துக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருக்கணும், இன்னும் காணோம், பட் இது தேவையில்லை, நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ட்ரக் டிரைவர் கரெக்டாக அவன் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி போய் அந்த ட்ரக்கோட ட்ரெய்லர் கீழே ஏறிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். உட்காந்து வண்டி போயிட்டே இருக்குது. இவன் எப்படியோ கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ட்ரெய்லருக்கும் ட்ரக்குக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல போய் உட்காந்துடுறான். அடுத்த நாள் காலையிலே ஆகிடுது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் டிரைவர் அவன் வீட்டுக்கே போயிடுறான். அவன் வீட்டுக்கே போகிறான். நம்ம ஆள் எங்கே உட்காந்துருக்கான் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கணும், அந்த கவுல் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய் உட்காந்துன்னுக்கிறான். இவன் வந்து அவன் குடும்பம் இருக்கான், அவங்க பையன் ஓடியாருவான், ஒய்ஃப் வருவாங்க. இந்த ட்ரக் டிரைவர் என்ன பண்ணுறான், பையன்கிட்ட சாவியை கொடுத்து போய் பேரனோட கதவு தரடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ப்ளஸ் ஒய்ஃபுக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் செய்ய சொல்லிட்டு போயிடுறான். போய் ட்ரக்கை வந்து அங்கே ஒரு இடத்துல நிறுத்திட்டு இந்த பேரனை திறந்து இந்த சாமான்லாம் எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ட்ரக்கு மேலே ஏறி அப்படிக்காக எகிரி குதிச்சுட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறான். இந்த பேரன்னு சொல்லுவாங்க, ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி, அதுக்குள்ளே போயிடுறான். போனால் அங்கே நிறைய இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், இந்த கேமரா நம்பர் பிளேட்டு, நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். இவன் என்ன பண்ணுறான், அந்த ட்ரக்கிலேருந்து இந்த பேக்கெல்லாம் வந்து எடுத்து உள்ளே ஒன்று ஒன்றா தள்ளுறான்.
கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிழவன் ஒரு ஒயிட் கலர் ட்ரக் ஒன்று ஓட்டு வந்தாலும் அதுவும் வருது. இந்த சின்ன பையன் ஓட்டுன்னு வந்தால் அந்த ரெட் கலர் காரும் அங்கே வருது. அப்படியே பார்க்குறானுங்க. பார்த்தா எல்லாம் ஒரு கூட்டாளிங்க தான் அந்த இடத்துல வரானுங்க. கரெக்டாக வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து உள்ளே வைக்கிறானுங்க. அப்புறமேட்டு வந்து இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துன்னு தான் இருக்காரு உள்ளேருந்து. கரெக்டாக வந்து ஒரு டெட் பாடி மாதிரி ஒன்று எடுக்கிறானுங்க. பார்த்தா வந்து அப்படியே இவன் ஒய்ஃபுன்றது இவன் தெரிஞ்சது. அப்படியே நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் அவனை அட்டிக்கிறானான்னு சொல்லிட்டு அந்த பேஸ்பால் பேட்டை வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கான். இவன் செத்துட்டா போல இருக்குதுன்னு நினச்சி இவனுங்க வந்து தூக்கின்னு போவானுங்க. டக்குன்னு வந்து ஒரு ஷேக் கொடுப்பா. அப்படி இவனுங்களாம் சிரிச்சுட்டு இருப்பானு. சரி இவன் வந்து ஷேக் ஆகிறான், என் பொண்டாட்டி வரன்ட்டா இவளை ஃப்ரீசரில் தூக்கி போகலான்னு சொல்லிட்டு இவளை தூக்கின்னு போவாங்க. திருப்பி ஒரு இடத்துல கீழே போட்டுருவாங்க. அந்த ஒரு இடத்துல கீழே போடும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியும். ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அண்டர் கிரவுண்டில் ஹீரோயினை தூக்கி போட்டுறானுங்க. தூக்கி போட்டு பூட்டிட்டு இவனுங்க அந்த பேரனையும் பூட்டிட்டு வெளியே போயிடுறானுங்க லைட்டாக பண்ணிட்டு. ஹீரோ வந்து எப்படியாவது நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இறங்கிடுறாரு. ஆனால் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பேஸ்மெண்ட்டுக்கான சாவி வந்து இங்கே இல்லை அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ வந்து அந்த வண்டியில் ஏதாவது இருக்கா திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து கன் இருக்குது. என்ன பண்ணுறாரு, கன் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளேயே பூந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே பூந்து கரெக்டாக வந்து இவனுங்க எல்லாம் வந்து டைனிங் டேபிள் உட்காரும் போது கன் எடுத்துன்னு போயிட்டு மௌன நீ வந்து சாவி கொடுக்கலன்னா உன்னை அவ்வளோதான் இங்கேயே சுட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து என்ன இங்கே நடக்குதுன்னா உடனே இவன் சொல்லிடுறான், உன் புருஷன் ஒரு கிட்னாப்பர் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிடுறான். மரியாதை சாவியை கொடு அப்படின்னு சொல்லும் போது வந்து என்ன பேசுகிற அப்படின்னு சாவி கொடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் வந்து இவன் வந்து காமாகவே இருக்கிறான். டக்குன்னு பார்த்தா இவனோட பையன் வந்து ஒரு ஷார்ட் கன்னோட வந்து மௌன அப்படி சுடுற மாதிரி வந்து நிற்கிறான். அவள் தான் நம்ம ஹீரோக்கு வந்து அள்ளு விட்டுறோம், தம்பி நீ இதில் இன்வால்வ் ஆகாத, தேவையில்லாமல் நீங்கள் கம்மு விட்டுரு அப்படின்னுவான். ஆனால் வந்து இவன் இந்த ட்ரக் டிரைவர் என்ன சொல்லுவான், அவன் பையன்கிட்ட சுட்டுறான்னுவான். அவன் சுட போவான். டக்குன்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து தட்டி விட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த கேவனை சுட்டுருவான். கேவனை சுட்ட அவனே வந்து அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான், அப்படியே எகிரி குச்சி வெளியே ஓட்டுருவான். டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணால் அந்த சின்ன பையனை தோற்றி விட்டு அந்த 2 கண்ணியுமே எடுத்துருவான். 2 கண்ணியுமே எடுத்து விட்டு அவனை எல்லாம் வெளியே வாங்கடான்னு சொல்லிட்டு அந்த பேரனுக்கு போய்ட்டு பேரனில் போய்ட்டு ட்ரக் டிரைவரோட ஒய்ஃபை வச்சே வந்து அந்த பேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணால் அவன் ஒய்ஃபுக்கு காண்டாயிரம். என்னடா இது என்னடா வச்சுருக்கீங்க அப்படின்னு தாண்ட நான் ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணு சொல்கிறான். டக்குன்னு அந்த ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணால் அவன் ஒய்ஃப் அங்கே எப்படியோ உயிரோடு இருப்பாள். அதுதான் 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தள்ளிட்டு எல்லா திங்ஸ் பேஸ்மெண்ட் மேலே வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினும் வந்து ஓடுறாங்க, திருச்சிட்டு ஓடுறாங்க. கரெக்டாக அதே டைமில் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான், அந்த இன்னொரு ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு இவங்க சுடாக வரும்போது அவங்க ரொம்ப தூரத்தில் ஓடிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுற, சரி ஓகே முதல்ல போய் இவங்களை காப்பாற்றும்னு சொல்லிட்டு ட்ரக் டிரைவரையும் அந்த கேவனையும் போயிட்டு இந்த சின்ன பையன் காப்பாற்றுறான். இவங்க வந்து ஃபோன்லாம் பண்ண பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே வண்டி சாவி தான் கிடையாதுன்னு பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வீட்டில் வந்து வண்டி சாவி கிடச்சிரும். கரெக்டாக இவன் தப்பிக்கலான்னு போது இந்த ட்ரக் டிரைவர் வந்து ட்ரக் எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டு மேலேயே ரேம்ப் பண்ணிடுவான். அப்படியே தப்பிச்சு அவங்க வந்து திருப்பி அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ட்ரக் டிரைவர் இடிக்கலான்னு வருவான். டக்குன்னு அங்கேருந்து தப்பிச்சிடுவாங்க. தப்பிச்சு மெயின் ரோடுக்கு போகிறான். மெயின் ரோட்டில் வேகமாக போயினே இருக்கும்போது டமால்னு ஒரு சுட்டம். என்னென்னு பார்த்தோன்னா அந்த சின்ன பையன் காரில் வந்து இவங்களை ஷார்ட் கனில் சுட்டினே வருவான். அவன் வந்து லெஃப்ட்டில் இடிப்பான், இவன் கிழவன் வந்து ரைட்டில் இடிப்பான். பின்னாடிலேருந்து ட்ரக் டிரைவர் மாற்றி இடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி தட்டுவான் பாருங்க. அந்த சின்ன பையனோட கார் வந்து டாப்பில் கீழே வந்து வெடிச்சிடும். இதே மாதிரி திருப்பி இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த ட்ரக் டிரைவர் ஒரு ஹார்ட் பிரேக் பண்ணுவான். ஹார்ட் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ட்ரெய்லருமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டேபிளாக இல்லாமல் பிச்சுக்கிடுது. அதே டைமில் அந்த கிழவனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனோட காரை கறந்த ட்ரெய்லருக்குள்ளே இடிச்சு என்ன பண்ணால் அவனும் வந்து இடிச்சுக்கிட்டு செத்துடுறான். சேர்த்துட்டு நம்ம ட்ரக் டிரைவர் மட்டும் வந்து ஹீரோயினை வந்து தொத்திக்கிட்டே வரான். ஒரு பிரிட்ஜில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கரெக்டாக மாட்டிக்கிறாங்க. கரெக்டாக ட்ரக் டிரைவர் என்ன பண்ணுறான், அந்த அவன் ஹீரோயின் காரை வந்து அந்த பிரிட்ஜோட ஓரத்தில் இடிச்சு தேய்ச்சிட்டே இருக்கிறான். ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா வந்து பயங்கரமாக இடிச்சு நம்ம ஹீரோயினோட கால் வந்து அப்படியே ஜாம் ஆகிடுது. டேஷ்போர்டுக்கும் அவங்க கால் வந்து பயங்கரமாக மாட்டிக்குது. நம்ம ஹீரோ வந்து வான்றான். ஆனால் ஹீரோயினால் வர முடியாது, வலிக்குதுன்னு கத்துவாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்து காரை விட்டு வெளியே இறங்கி வந்து அந்த ட்ரக்குக்குள்ளே ஏறி வந்து நம்ம இந்த ட்ரக் டிரைவர் கூட வந்து செம்மையாக சண்டை போட்டு ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டேரிங்கை ஃபுல்லாக திருப்புறதுல அந்த ட்ரக்கு வந்து அப்படியே அந்த கார் மேலே ஏறி அப்படியே கொஞ்சமாக ஏறி அப்படின்னா அந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடில் போய் விழுந்துடும். விழுற டைமில் என்ன ஆகுனா ஒரு சின்ன ஒரு பிடிப்பில் வந்து அந்த லாரி வந்து மாட்டிக்கும். நம்ம ஹீரோ வந்து அப்படியே கண்ணாடி வந்து அப்படியே விண்ட்ஷீல்டை வாஷின்னு வெளியே அப்படியே தொங்கிட்டு இருப்பார். டக்குன்னு நம்ம இந்த ட்ரக் டிரைவர் கொஞ்சம் உஷாராக வந்து உள்பக்கமாக அப்படியே மேலே ஏறிடுவான். ஏறி வந்து அந்த கதவை திறந்து லெஃப்ட்டில் ஏற ஆரம்பிக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் வேகமாக கடற்கடன்னு மேலே ஏறுவான். ஒரு பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரக் டிரைவர் மேலே ஏறிடுவான். ஏறினவுடனே நம்ம ஹீரோவும் பின்னாடி ஏறி செம்மோட டிப்பர் அச்சு நேருக்கு போது டக்குன்னு ட்ரக் டிரைவர் என்ன பண்ணோம், 8 ஒரு உதவி வைப்பான். திருப்பி நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்துருவார். அங்கே ஒரு செயின் இருக்கும். அந்த செயினை எடுத்து இந்த ட்ரக் டிரைவர் வந்து நம்ம ஹீரோ அச்சினே இருப்பான். ஒரு பாயிண்டில் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ வந்து அந்த செயினை கெட்டியமாக பிடிச்சாரு. அந்த கண்ணை காட்டுவானுங்க பாரு, வெறி மாதிரி காட்டுவானுங்க. ஒரே இதுதான் மாணவள் தான்
அந்த ட்ரக் டிரைவர் அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுந்துருவான். நம்ம ஹீரோ எப்படியே மேலே ஏறி வந்து நம்ம ஹீரோயினையும் வந்து அப்படியே அந்த காருக்குள்ளேருந்து வெளியே இழுத்துட்டு அங்கே பார்த்தா அந்த ட்ரக் டிரைவர் கொஞ்சம் ஓரளவுக்கு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோயின் டென்ஷன் ஆகி அந்த ஒரு ஹேண்டில் பிரேக்கை வந்து இழுத்து விடுவாங்க பாரு, அவள் தான் அந்த ட்ரக்கு வந்து அந்த ட்ரக் டிரைவர் மேலேயே விழுந்துடுது. அவள் தான் ஹீரோ ஹீரோயின் கட்டி பிடிச்சி தான் அந்த பிரிட்ஜ் மேலேயே உட்காந்துடுறாங்க. அதாவது 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க அந்த கேங் கிட்டேருந்து. எப்படி இருந்ததில்ல? ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்துக்கும் விடாமுயற்சிக்கும் வந்து என்ன சம்மந்தம் இருக்குது இல்லைன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தெல்லாம் நம்ம சந்திக்குவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் நம்ம வார போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை, டேக் கேர்.